பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். அஞ்சலி, ஏன் அங்க பார்த்து இலக்கியா இலக்கியான்னு சொல்ற? அங்கேயா இருக்கா அவ? இப்ப வருவா பாருங்க. ஏய், இப்ப வர போறியா இல்ல நானே வரட்டுமா? சொன்னல இலக்கியா. இலக்கியா, கௌதம், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தீங்களா? திருட்டுத்தனை பண்ண மறைஞ்சுதானே ஆகணும் அத்தை. பாத்தீங்களா? உங்க மகன் மருமகனோட லட்சணத்தை பாத்தீங்களா? ஏசிபிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மளோட கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நாடகத்தை நடத்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் கண்ணீரும் கம்பளையுமா அழுதுட்டு ஓடி வந்ததை இவங்க ரசிச்சிருக்காங்க. ஏய், அந்த புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. தேவையில்லாம நீ ஏதாவது வாய் மூடுறி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இதுல வாய் வேற பேசுறியா? ஏய், என்ன? அந்த புத்தியெல்லாம் கிடையாதுன்னா எந்த புத்திய வச்சுக்கிட்டு கள்ளத்தனமா மறைஞ்சிருக்கீங்க? என்னப்பா கௌதம், என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜானு, அது நான் சொல்றேன் மாமா. அத்தை, கார்த்திக் பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு. நான் தான் அவரை கடத்தி வச்சிருக்கேன்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதுக்குதான் புருஷன் செத்து போயிட்டான்னு சொன்னா அஞ்சலி அழறாளா இல்ல நார்மலா இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலைய உங்க மகனும் மருமகளும் செஞ்சிருக்காங்க. ஏய், மரியாதையா பேசு. யார கேவலமானவங்கன்னு சொல்ற? தொலைச்சிருவான் உன்னை. நீங்க பார்த்த வேலைக்கு வேற என்ன பேர் வைக்கிறது சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனது கார்த்திக் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதானே என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஏசிபியை வச்சு போய் சொன்னீங்க. இந்த மார்ச்சரியில இருக்கிற பாடி வேற ஒருத்தரோடதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதானே என்னையும் அத்தையும் ஏமாத்தி அழ வச்சீங்க. இது உண்மையா இல்லையா சொல்லுங்க. என்னம்மா இலக்கியா, கௌதம், அஞ்சலி சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன முழிக்கிறீங்க? உண்மைய சொல்லுங்க. ஏன்பா இங்க இருக்கிறது கார்த்திக் இல்லன்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா? சொல்லுங்க. ஆமா அத்தை, எங்களுக்கு தெரியும். போதுமா அத்தை, போதுமா? எவ்வளவு கொடூரமான எண்ணம் இருந்தா உங்க புள்ள கார்த்திக் செத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்லுவாங்க? ஏய், நிறுத்து. ரொம்ப யோகியமானவன் மாதிரி பில்டப் கொடுக்காத. இப்போவும் சொல்றேன், நீ தான் கார்த்திக்க கடத்தி வச்சிருக்க. கௌதம், அத கண்டுபிடிக்கத்தான் ஆக்சிடென்ட் ஆன யாரோ ஒருத்தரோட பாடியை வச்சு உன்கிட்ட உண்மையை வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு எப்படியோ ஸ்மெல் பண்ணி நீ தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப நீங்க அழுது டிராமா போட்டா அதை நம்பிடுவோம்னு நினைச்சிட்டியா? பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா செஞ்சது எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு? ஏய், அத்தை கிட்ட என்னடி பேச்சு? என்ன பார்த்து பேசுடி. கார்த்திக் ஹைதராபாத்ல இல்ல, இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. மெசேஜ் வந்துச்சு, போன் வந்துச்சுன்னு அத்தையை நம்ப வச்சிட்டு இருக்க. அத்தை, இவள நம்பாதீங்க அத்தை. கார்த்திக்க இவளும் அந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்துதான் கடத்தி வச்சிருக்காங்க. என்னது? புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா ஏசிபி சொன்னதும் ஒரு பொண்டாட்டி என்ன செய்வா? உடனே அவனுக்கு கால் பண்ணுவால. இவ கார்த்திக்கு போன் பண்ணாளான்னு கேளுங்க. கேளுங்க அத்தை. கேளு. ஐயோ அத்தை, நான் போன் பண்ணேன் அத்தை, போன் பண்ணேன். ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அத பயந்து போய் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அஞ்சலி, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருப்பல்ல நீ. ஆனா உன் போனோட கால் லிஸ்ட் மட்டும் நீ காட்டவே மாட்ட. காட்டினாதான் நீ அம்பலமாயிடுவிய. அஞ்சலி, இந்த பாரு, உன் விளையாட்ட இத்தோட நிறுத்திக்க. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. இப்ப எதுக்கு எங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறீங்க? சுத்த கொண்டு வந்து தம்பி குடிக்காம போயிட்டாருன்னு புறமையில இப்படி எல்லாம் பண்றீங்களா? அஞ்சலி, மா, கௌதம தப்பா பேசாத. அப்படியெல்லாம் இருக்காதுமா. பின்ன என்ன அத்தை, கர்ப்பிணின்னு கூட பார்க்காம என்ன இப்படி ஆள கழிக்கிறாங்க. எனக்கு கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. ஏய், யார் கர்ப்பிணி? நடத்து, நல்லா நடத்து. உனக்கு என் குழந்தை மேலயும் கண்ணு. ஒரே டாக்டருக்கு
2 டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தோம் நீ ஏன் இன்னும் என் கர்ப்பத்தை சந்தேகப்படுற? தனக்கு வாரிசு வளருதுன்னு அத்தை எவ்வளவு ஆசையா இருக்காங்க. அவங்க ஆசையில மண்ணலி போடுறதுல உனக்கு என்னடி அவ்வளவு ஆசை? நான் என்னடி பாவம் பண்ண? உனக்கு முன்னாடி நான் கர்ப்பமாயிட்டேன். அது ஏன் தப்பா? சொல்லுடி. என் வயித்துல குழந்தை எப்ப உருவாச்சோ அப்பல இருந்து என்ன என் குழந்தையும் அழிக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப கூட பாரு, கார்த்திக் செத்து போயிட்டாருன்னு சொன்னா நான் ஷாக் ஆவல. அந்த அதிர்ச்சியில என் கர்ப்பம் கலையும் நினைச்சுதானே நீ இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண. அஞ்சலி, ஏய் வாயை மூடு. இவ்ளோ அசிங்கமா என்னால யோசிக்கவே முடியாது. வேற எதுக்கடி என்ன அழ வச்ச? கதறி அழ வச்சியே. அதான் வீடு வேணா ஒண்ணு வேண்டான்னு அப்படியே வெளியில போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிட்டு எங்களோட நிம்மதியை கெடுக்குறீங்க? அஞ்சலி அழாத. இதுக்கு வயித்துல கரு உருவாகவே போயிருக்கலாம். என் கருவை அழிக்கிறதுக்கு இன்னும் என்ன நல்ல திட்டம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீ எதுக்கடி சிரமப்படுற? உனக்கு என்ன இந்த கரு அழியணும் அவ்வளவுதானே? உன் கண்ணு முன்னாடியே நான் அந்த கருவை கொல்றேன். பாத்துக்கோடி, பாத்துக்கோ. இவங்க ஈவருக்கும் இல்லாம என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்னால தாங்கிக்க முடியல. என் குழந்தைய கொண்டுட்டு நானும் செத்துறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அத்தை விடுங்க அத்தை. அவள உள்ள குழந்தையே இல்ல, அந்த தைரியத்துலதான் அவன் வயித்துல அடிச்சுக்கிறான். நல்லா அடிச்சுக்கிட்டேன். ஓடி பாவி, என் குழந்தைய சந்தேகப்படுறாளே. இலக்கியா வாயை மூடு. அஞ்சலியோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஜானு, அவளே ஒரு ஃப்ராடு. வாயை திறந்தா பொய் மட்டும் தான் பேசுவா. நீ ஏன் நம்பிக்கிட்டு இருக்க அவளை? ஐயோ கௌதம், இப்ப இத பத்தி எல்லாம் பேச வேணாம், நீ சும்மா இரு. இது பாரு, அவளை பாரு. ஒரு பொண்டாட்டி கிட்ட புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவ எப்படி அதை ஏத்து பாப்பா? அவளை பாரு, உடம்பெல்லாம் எப்படி நடங்குது பாரு. அத்தை அவ இலக்கியா, நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க இப்ப எதுவுமே பேச வேண்டாம். இது பாருங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கார்த்திக் கிட்ட என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க. ஐயோ, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ வாமா, நீ வா, நாங்க கிளம்புறோம். நீ வா, வாமா, உட்காரு. போமா உள்ள போய் உட்காரு. என்ன நீங்க இவளெல்லாம் என்ன சொல்ல? இந்த அஞ்சலி ஃப்ராட் பண்ணி தப்பிச்சது இல்லாம ஜானுவை வேற நம்ப வச்சிட்டாளே. ஏங்க, கார்த்திகை மீட்க இருந்த ஒரு நல்ல சான்ஸ் இது. அதையும் மிஸ் பண்ணிட்டோமே. இனி எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். வா போலாம். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.